the stage with a big sound of applause. கிளாஸ்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட், டான்ஸ்ல இவங்க தான் பெஸ்ட், ஆடி முடிஞ்சா இவங்களுக்கு தேவை ரெஸ்ட் அப்படின்னு சிங்காரி என்ன கொஞ்சம் இதோ மேடையை அலங்கரிக்க ஒரு அற்புதமான பாடல். அடுத்ததாக அபாகஸ் மாணவர்கள் மேடைக்கு அருகில் வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அபாகஸ் மாணவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சி உங்களுடையதான். அபாகஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் உடனடியாக மேடைக்கு அருகில் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதோ சிங்காரி என்ன கொஞ்சம். சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காத்தோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா. மன்னாதி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டிக்கு நான் தங்கா தங்கா. காந்தாழி கண்ணுலதான் தலாடி உந்து போட்டான் சூடான சூற போத எரிக்கிச்சா கிச்சா மெல்லமா என்ன நீயும் தள்ளுக்கா தள்ளி விட்டா தானனா தானனா. மண்ணம்மா தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏத்தி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே உன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சணுமா தூக்கி வச்சு கொஞ்சணுமா. மனமா கேக்குறிய பேச்சு நல்லா இல்ல. சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காதோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா. மண்ணாதி மன்னர் எல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டேக்கு நான் தங்கா தங்கா. சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காதோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா. மண்ணாதி மன்னர் எல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டேக்கு நான் தங்கா தங்கா. மண்ணமா தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏத்தி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே உன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சணுமா தூக்கி வச்சு கொஞ்சணுமா. மனமா கேக்குறிய பேச்சு நல்லா இல்ல. அடி என் பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே. வாடா என் அம்புலி மச்சானே என்ன அம்புல தச்சானே என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே. ஊரில் கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம் பாரி வந்ததும் இல்ல இந்த கண்ணாட்டம். ஜோடி கட்டுனதில்ல யாரும் ஒன்னாட்டம் கோடி சந்திர உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும். கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்னை விட்டு விலகி போகிறனே. அட ஆடியா
சாமியே கொட்டுன வரும் திக்கிறனே உன்னை கண்டு விக்கிறனே சேட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறேன். பெற்றோர்கள் கைத்தட்டலாமே. இது உங்கள் விழா, உங்களுக்காகவே நடத்தப்படும் திருவிழா. ஒவ்வொரு பாடல் முடிவிலும் அவங்கள கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க மேலும் மேலும் வளர்வதற்கு அது ஒரு தூண்டுகோலா இருக்கும். செம, நல்லா நீட்டா ஆடிட்டீங்க. பயிற்சி அளித்த ஆசிரியை அபிநயா மற்றும் டெல்சியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அன்புடன் கற்றுத் தரும் ஆசாங்கள் ஆற்றலை வளர்க்கும் அறிவு பாதை. Wow, what a performance! That was not a show. It was a full of package, dance, dialogue, expressions, and entertainment overload. Thank you to the Little Stars trained teachers for such a memorable performance. Numbers, some fear them, some love them. But what it I tell you, numbers can be fun, fast and magical. Welcome to the world of abacus, where tiny bits create big brilliance. From simple sums to lightning fast answers, our young talents are ready to amaze you with their incredible mental math skill. So, ladies and gentlemen, get ready to witness speed, accuracy, and pure genius in action. அபாகஸ் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கான ஒரு மாய உலகம். அபாகஸ் இதோ. அபாகஸ் ஒரு தனித்துவமான மற்றும் அறிவியல் பூர்வமான நிரூபிக்கப்பட்ட மன எண் கணித கருத்தை வழங்குகிறது. இந்த கருத்து உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் உள்ள மில்லியன் கணக்கான குழந்தைகளுக்கு அவர்களின் மனத்திறன்களை செறிவு, கான்சன்ட்ரேஷன், காட்சிப்படுத்துதல், விசிலியேஷன், செவிமடுதல், லிசனிங் போன்றவற்றை மேம்படுத்த உதவுகிறது. அபாகஸ் படிக்கும் குழந்தைகளால் அடையப்படும் வேக மற்றும் துல்லிய நிலைகள் மன எண் கணித கணக்கீட்டில் அபாகஸ் மன பிம்பத்தில் வேலை செய்வதன் மூலம் மன எண் கணிதத்தில் செய்வதற்கான அவர்களின் திறனின் நேரடி விளைவாகும். இது சரியான மூளை சார்ந்த செயல்பாடாகும். மாணவர்கள் அதிக வேகத்தில் தங்கள் கணக்கீட்டில் 100% துல்லியத்தை பேணுவதன் மூலம் எண் கணிதத்தில் தேர்ச்சி பெறுவது மட்டுமல்லாமல் பிற கல்வி பாடங்களிலும் தேர்ச்சி பெறுகிறார்கள். அபாகஸ் படிப்பதன் மூலம் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு பயனளித்துள்ளது. மனித அறிவு மற்றும் உணர்ச்சிகளின் இடமாகும் மூளை உள்ளது. அபாகஸ் முறையானது மூளையின் நரம்பு செயல்கள், செறிவு, இமேஜிங் மற்றும் புகைப்பட நிறைவாற்றல் மூலம் நின்னறிவை வளர்க்கிறது மற்றும் தூண்டுகிறது. இந்த கருத்து முழு மூளை மற்றும் வாழ்நாள் திறன் மேம்பாட்டிற்கானது. குறிப்பாக வலது மூளை பயிற்சி மற்றும் பயிற்சிக்கு பிறகு மாணவர்கள் வலது மூளையில் அபாகஸின் உருவத்தை உருவாக்கி அதற்குரிய கையாளுதல்களை பயன்படுத்தி மணிகளை நகர்த்துகிறார்கள். மேலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாணவர்கள் கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்ற அனைத்து செயல்பாடுகளையும் செய்யும் திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். சிந்தனையின் தெளிவு, கற்பனை, செறிவு, புகைப்பட நினைவுகளை போன்றவற்றை இந்த முறை எளிதாகிறது. Wonderful evening to everyone. Today I am going to talk about 10 significant benefits of abacus. Abacus-இன் 10 குறிப்பிடத்தக்க நன்மைகள். Improves memory power. ஞாபக சக்தியை மேம்படுத்துகிறது. Engaging. ஈடுபாடு. Develops analytical thinking. பகுப்பாய்வு சிந்தனையை உருவாக்குகிறது. Boosts creativity. படைப்பாற்றலை அதிகரிக்கிறது. Connection and
52. 71. 1817. 1859. 9994. 9999. ஹலோ 9874. 288. 190. 459. 'Thank you. குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கான ஒரு மாய உலகம் அபாகஸ் என்பதை சிறப்பாக வெளிக்காட்டிய ஆசிரியர் ரம்ஜான் பானு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். எமது சிறப்பு அழைப்பினை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். இது உங்கள் விழா, உங்களுக்காகவே நடத்தப்படும் திருவிழா. நமது அனைத்து நிகழ்ச்சிகளும் பாப்புலர் ஸ்கூல் யூடியூப் சேனல் வழியாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. நேரில் வர முடியாதவர்கள் எங்கிருந்தாலும் பாப்புலர் ஸ்கூல் யூடியூப் சேனல் வழியாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Birds are not just a part of nature, they are the music of the sky, dancing freely with joy and grace. And now get ready to witness that beauty come alive on stage. A performance that captures the innocence, freedom and colorful world of our feathered friends. So ladies and gentlemen, let your hearts fly along with their rhythm and enjoy this beautiful bird song performance. மாடுனா கறவை, பாட்டுனா பறவை. மாடுனா கறவை, பாட்டுனா பறவை. இதோ பறவை நடனம்.
சிறப்பாக நடனமாடிய அனைத்து பறவைகளுக்கு அன்புடன் கற்றுத் தரும் ஆசாங்கள் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். பயிற்சி அளித்த ஆசிரியை அபிநயா மற்றும் டெல்சியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். பெற்றோர்களுடைய கவனத்திற்கு தயவு செய்து மேடைக்கு இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து பின்னால் சென்று நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். உங்க பக்கத்துல ஸ்பீக்கர் வயர்லாம் கீழே இருக்கு. நீங்க அதெல்லாம் மெய் மறந்து வீடியோ எடுக்கிறதுலே கவனமா இருக்கீங்க. தயவு செய்து பின்னால் சென்று நிகழ்ச்சியை கண்டுகளிக்கவும். இந்த பையனை கூட்டி போங்க, வயர் மாட்டிக்கிற போது. கற்றலும் விளையாட்டும் கைகோர்த்து எங்களை வெற்றிக்கு அழைக்கும் பள்ளி. பாப்புலர் பள்ளி எங்கள் பெருமையே. பெற்றோர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தயவு செய்து மேடைக்கு இடதுபுறமாக எந்த ஒரு பெற்றோர்களும் வீடியோ எடுப்பதற்காக வர வேண்டாம். ஏன்னா பக்கத்துல ஸ்பீக்கர் அண்ட் வயர்லாம் பக்கத்துல இருக்கு. ஏதாவது தடுக்கி விழுந்தா மேல விழுந்துரும். தயவு செய்து வர வேண்டாம். யூடியூப் சேனல் வழியாக நீங்க எப்ப வேணாலும் நீங்க நினைச்ச நேரம் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம். தயவு செய்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இது உங்கள் விழா, உங்களுக்காகவே நடத்தப்படும் திருவிழா. பாப்புலர் பள்ளி எங்கள் கனவுகள் பறக்கும் பள்ளி. கற்றலும் விளையாட்டும் கைகோர்த்து எங்களை வெற்றிக்கு அழைக்கும் பள்ளி. பாப்புலர் பள்ளி எங்கள் பெருமையே. For a moment we thought real birds had come to perform. That's how lively and cute your dance was. Thank you for this amazing performance. From the roots of our tradition to the beats of today, what's happened when folk culture meets DJ power? We don't must hear it. We feel it. This is not just folk. This is not just DJ. This is a fusion celebration that will make your heart race and your feet move. Let's welcome our amazing performers for the folk BGM DJ mix. செண்டுனா ஃபாக், பாட்டுனா ஃபோக். இப்போது ஃபோக் டான்ஸ். கல்வி என்னும் மொழியை ஏற்றி வெற்றிக்கான பாதை காட்டும் பள்ளி இது. ஒழுக்கம், அறிவு, முன்னேற்றம், ஒரே கனவு, ஒரே பெயர். தாகத்திற்கு தேவை மோரு. பாப்புலர் டான்ஸ பாரு. Yes, sir. Change the song. எதிர்பார்ட்டு
பிரமாதம். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்ன நெல்சன், எப்படி? சூப்பர் சார். அந்த கசகசா கசகசவா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. போட்டோ ஹலோ. பயிற்சி அளித்த ஆசிரியை புனித பாலா மற்றும் முனீஸ்வரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். எமது சிறப்பு அழைப்பினை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். You beautifully blended our tradition with modern beats. Thank you, teacher, for setting the stage on fire. அடுத்ததாக ஆண்டறிக்கை. தொடரும் நிகழ்ச்சியாக வந்தாரை வாழ வைப்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் வரவேற்பதும் தமிழர் பண்பாடு. அப்பண்பாட்டிற்கு இணங்க அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்க வருகிறார் எம் பள்ளியின் தாளாளர் அவர்கள். அன்பும் பாசமும் மகிழ்வும் பொருந்திய இந்த நல்ல இனிய மாலை வேளையிலே நமது பாப்புலர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 2026ஆம் ஆண்டின் ஆண்டு விழா நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினரான மீமிசல் கிராம நல சங்க தலைவரும் எனது அருமை நண்பருமான ஆர் தயாநிதி அவர்களே, செயலாளர் எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து வரும் சர்வேயர் சேகர் அவர்களே, விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து வரும் ஜெகதாப்பட்டினம் ஜமாத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் இப்னு அவர்களே, வருகை தர இருக்கும் கோபாலப்பட்டினம் ஜமாத் தலைவர் ஹாஜி ஆர்எஸ்எம் அன்சார் அவர்களே, வருகை தந்து எங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் அருமை மச்சான் ஆர்புதிப்பட்டினம் ஜமாத் தலைவர் பிரியம் காதர் அவர்களே, ஆர்புதிப்பட்டினம் ஜமாத் செயலாளர் அண்ணன் வைகை சாகுல் ஹமீத் அவர்களே,
முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் தம்பி ஐயா ரமேஷ் அவர்களே, முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் அருமை சகோதரர் SMS கணேசன் அவர்களே, பழக்கடை பாண்டி அவர்களே, எஸ்பி பட்டினத்தை சேர்ந்த அருமை நண்பர்கள் EKN சகோதரர்களே, NSR அவர்களே, சகோதரர் அக்பர் அவர்களே, NKR அவர்களே, MS அவர்களே மற்றும் வருகை தந்து சிறப்பிக்க உள்ள அருமை சகோதரர் சஜாவுதீன் அவர்களே, முருகதாஸ் அவர்களே, முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, இந்த கிரசன் மெட்ரிக் பள்ளியின் அம்மாபட்டினம் கிரசன் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் சகோதரி செல்வி அவர்களே, ஹஜரத் சாபர் ஜாதிக் அவர்களே, ஆசிரியர் பாசத்திற்குரிய ரவி அவர்களே, சிறப்பான கையெழுத்து பயிற்சி அளித்து வரும் எங்களது கையெழுத்து பயிற்சி பயிற்றுனர் மலர்மன்னன் அவர்களே, அன்பு நண்பர் அப்துல் ரசாக் அவர்களே, சையது முகமது அவர்களே, ஃபாரூக் அலி மச்சான் அவர்களே, அப்துல் காதர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரெட் கிராஸ் மலையாண்டி அவர்களே, வெளிவேல் சாமி அவர்களே மற்றும் எங்களது பள்ளிக்கு பெரிதும் எங்களை நம்பி எங்களது பள்ளி வளர்ச்சிக்கு பெரிதும் ஆதரவு அளித்து வரும் மாண்புமிகு பெற்றோர்களே, எங்களது பள்ளியின் முதுகெலும்பான ஆசிரிய பெருமக்களே மற்றும் மாணவ செல்வங்களே, தோழர்களே, பள்ளியின் ஓட்டுநர் அவர்களே மற்றும் பள்ளியின் அனைத்து ஊழியர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் பள்ளியின் இனிய ஆண்டு விழா நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் நியூ பாப்புலர் மத்தியன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதேபோல் நன்றி உரையாற்ற காத்திருக்கும் என் பள்ளியை சீரும் சிறப்பாக நடத்தி வரும் பள்ளியின் முதல்வரும் நிர்வாக இயக்குனருமான வாசிம் கான் அவர்களே, புதிதாக நம் பள்ளி நிர்வாகத்தில் இணைந்துள்ள எனது இளைய மகன் மாஜித் அப்துல்லா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளியானது ஒவ்வொரு ஆண்டும் நமது பள்ளியின் மாணவர்களின் சாதனைகள் விரிவாகி கொண்டே செல்கின்றன. அந்த சாதனையின் தொடர்ச்சியாக அவர்களின் சாதனை தான் நம் பள்ளிக்கு கிடைக்கின்ற வெற்றி சின்னமாக இருக்கின்றது. இந்த பகுதியிலே நமது பள்ளிக்கென்று ஒரு தனி சிறப்பு உருவாக காரணம் என்றால் எங்கள் பள்ளியின் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் மாணவர்களின் அயராத உழைப்புமாகும். இந்த ஆண்டு மிகப்பெரிய சாதனையான ஆண்டாக அமைந்தது. என்னவென்றால் எங்கள் பள்ளியின் நீண்டகால கனவான பள்ளியிலிருந்து மருத்துவர்களை உருவாக்க வேண்டும். இந்த ஆண்டில் 3 மருத்துவ மாணவர்கள், என் பள்ளியில் படித்த 3 மருத்துவ மாணவர்கள் இந்த ஆண்டு உயிர் காக்கும் மருத்துவ சிகிச்சைக்காக MBBS 2 பேர் MBBSும் ஒரு மாணவி BSMSும் முடித்து இந்த ஆண்டு பணி செய்து வருகிறார்கள். அவர்கள் நம் பள்ளியின் ஒரு வெற்றி சின்னமாக நிர்ணயித்து நமது பள்ளிக்கு வெற்றி வாகை தேடி தந்திருக்கிறார்கள். அவர்களை இங்கே பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது கனவு நிறைவேறுது
எங்களோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது என்றால் நமது மாணவர்கள் நல்ல நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும்போது தான் இந்த பள்ளியில் நாங்கள் இவ்வளவு காலம் உழைத்ததுக்கு அதோடைய ஒரு அறுவடை இதுதான். அன்று என் பள்ளி மாணவர்கள், இன்று உயிர் காக்கும் மருத்துவர்கள். முதலாக பிரதீஷ்குமார், யாரும் இல்லை, செய்யானத்தை சேர்ந்த இந்த நம்ம குமார் டைலரோட பையன். நம்ம பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்து நீட்டு முடித்து இன்னைக்கு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படித்து இன்னைக்கு முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு அவர் வர முடியலை. என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டாரு. அவரை மனதார பாராட்டுகிறோம். அடுத்ததாக முகமது ரியாஸ் கான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சென்னை எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியில் இன்டர்ன்ஷிப்காக தயாராகிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு வருகை தந்திருக்கிறாரு. அவரை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அடுத்ததாக என் பள்ளி மாணவி ஜன்னத்துல் ஜனீரா பேகம், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜன் முடிச்சிருக்காங்க இந்த வருஷம். அவங்களும் இன்டர்ன்ஷிப் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நம் பள்ளி சார்பாக பாராட்டுகிறோம். இவர்கள்லாம் உயிர் காக்கும் மருத்துவத்துறையில் வந்திருக்காங்க. மேலும் நிறைய மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகள் மருத்துவ படிப்பு படித்து வருகிறார்கள். இது எல்லாமே நம்ம பள்ளியில் வழங்கப்படுகிற சிறந்த அடிப்படை கல்விக்கு உதாரணம். அதேபோல் நம் பள்ளியில் படித்த உதயபிரகாஷ் என்னும் மாணவன், அன்று மாணவன், இன்று இராணுவ வீரர். CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிற இப்போ ஏர்போர்ட்லாம் இருப்பாங்கள்ல, தொழில் பாதுகாப்பு படை, அந்த படையில் போட்டித் தேர்வு எழுதி இன்றைக்கு அவர் வந்து பணி அமர்த்தப்பட்டுள்ளார். ராஜஸ்தானில் ட்ரைனிங் போயிருக்காரு. உதயபிரகாஷ் அவர் எந்த ஊரில் இல்லை, நம்ம செய்யணும். இதுபோல பல்வேறு வெற்றிகள் நம்ம பள்ளி அடைந்து வருகிறது. இந்த ஆண்டுகளில் மட்டுமே நீட்டு தேர்வுக்காக சுமார் 15 மாணவர்கள் நீட்டு தேர்வுக்காக தயாராகிக்கிட்டு இருக்காங்க. வேற எந்த பள்ளியிலையும் நடக்காது. என்ன காரணம் சொன்னா, நம்ம பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரைக்குமே அடிப்படை நல்லா கொடுத்துட்டு 12ஆம் வகுப்புல வந்து அதிகமாக பயோமேத்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் நம்ம பிள்ளைங்க எடுப்பாங்க. அதில் கொஞ்சம் கற்கும் திறன் கம்மியாக உள்ள பிள்ளைங்க மட்டும்தான் வணிகவியலுக்கு போகிறாங்க. நாங்கள் நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் டாப்பர்ஸை கொண்டு போய் நீ இதில் படி, காமர்ஸில் படி, நம்ம பள்ளிக்கு நல்ல பேர் எடுக்க. இப்போ காமர்ஸில் படித்தோன்னா 600க்கு 600 மார்க் கூட வாங்கலாம் அப்படின்ட்டு பள்ளியோட சுயநலத்தை நம்ம பார்க்குறது கிடையாது. எல்லா பிள்ளைங்களையுமே, ஏண்டா இது வந்து ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே எல்லா இடத்துக்குமே போகலாம். பயோமேத்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிக்கிற பிள்ளைங்க எல்லா வித இதுக்கும் போகலாம். அது அந்த மாணவர்களுடைய வளர்ச்சியை, ஏன்னா இந்த 2 வருஷத்துக்கு இன்னைக்கு படிக்கிறவங்க 2 வருஷம் சென்று என்ன குரூப்போ அன்னைக்கு அட்வான்ஸாக இருக்கோ அதில் போகலாம். அதுக்காக தான் நம்ம பள்ளியில் வந்து அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இந்த குரூப்புகளில் தான். அதே மாதிரி நம் பள்ளியில் உள்ள ஒரு மாணவன் சினிமா துறையில் சேர்ந்து படம் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. எழுச்சி வீரன் அப்படிங்கிற படத்தை SV பண்டத்தை சேர்ந்த முகமது ரிஸ்வான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காப்புல. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. எழுச்சி வீரன் அப்படிங்கிற படம் எடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி கடந்த 2024ஆம் கல்வி ஆண்டில் 600க்கு 578 எடுத்து பயாலஜி பாடப்பிரிவில் நம்ம பள்ளி அறந்தாங்கி கல்வி மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்றோம். அது எல்லாருக்குமே தெரியும். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு எதுக்காகனா, முதலிடம் நம்ம தான் பெற்றோம், 2வது இடம் நம்ம தான் பெற்றோம். அது மாதிரி நம்ம பள்ளி
ஒரு பள்ளி எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு பள்ளியில் என்னென்ன அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும், அனைத்தும் பூர்த்தி செய்து நம் பள்ளியானது ISO தர சான்று பெற்றுள்ளது. இந்த நம்ம கல்வி மாவட்டத்தில் ISO தர சான்றிதழ் பெற்ற பள்ளி நம்ம பள்ளி தான். ஏண்டா ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய பள்ளியோட அடிப்படை வசதிகளை நாம் மேம்படுத்தி கொண்டே வர்றோம். அதை வச்சு ISO சான்று வாங்கியிருக்கோம். இதுதான் கடந்த ஆண்டுகள் எடுத்த ரிசல்ட்டு. 24 எடுத்து அறந்தாங்கி கல்வி மாவட்டத்திலேயே பயோமேஸ் பாடப்பிரிவில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து மிகப்பெரிய சாதனை படைத்தோம். அதே மாதிரி இந்த மார்ச் 2025 100% தேர்ச்சி பெற்றிருந்தோம். ஆனால் ஒரு வெற்றி அடைகிறத விட அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்காக ஓடுறது தான் பெரிய ஓட்டம். இப்போ அந்த 578 அதே மதிப்பெண் தான் எடுத்தாங்க. ஆனால் அந்த கடந்த ஆண்டில் சில ஒரு ஆங்கில பாடத்தில் மட்டும் எங்கள் பையன் வந்து ஒரு 8 மார்க் எதிர்பார்ப்பை விட குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் அந்த ஆண்டு 578 தான். இதில் என்ன ஒன்றுன்னு சொன்னால், ஒரு மாணவன் மேலே இருக்கிறது மற்ற மாணவன் வந்து கீழே இருக்கிறது நம்ம பள்ளியோட சிறப்பு கிடையாது. அடுத்தடுத்து வருவாங்க. அடுத்தடுத்து 2 மார்க்கு 3 மார்க்கு வித்தியாசங்களில் ஆர்டரில் வருவாங்க. இவங்க எல்லாமே வந்து 578 அதே மாதிரி 574 570 இவங்க படைச்ச சாதனை என்னன்னு சொன்னால், இங்கிலீஷில் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்துட்டாங்க அந்த டயத்தில். இல்லாட்டி நம்ம ரேஞ்சே வேறையாக போயிருக்கோம். மற்ற பாடங்கள்ல எல்லாம் இப்போ காமிக்கிற மாதிரி 578 74 70 அதே மாதிரி ஆர்டராக வரும். 564 61 61 இது மாதிரி நிறைய மாணவர்கள் சாதனை படைத்துள்ளார்கள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் எடுத்துக்கிட்டோம்னா 99லேயே 4 பையன், வேதியியல் எடுத்தீங்கன்னா 98 மார்க் 99 98 மார்க் மாதிரி. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2 பையன் 2 பிள்ளை செண்டம், அதே மாதிரி 2 பிள்ளைங்க 99. அதே மாதிரி மேத்ஸில் ரொம்ப கஷ்டம் போன கடந்த ஆண்டு அதில் நம்ம பையன் செண்டம். அதே மாதிரி பாட்டனிங்கிற தாவரவியலில் 99 99 99, உயிரியல் பயாலஜியில் 99. இது மாதிரி ஒரு சாதனைக்கு சொந்தக்கார பள்ளி தான் நம்ம பள்ளி. என்ன ஒன்றுண்டா, இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் இந்த பயாலஜி மேத்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டித் தேர்வு மாதிரி கேட்குறாங்க. அதையும் நம்ம மாணவர்கள் வந்து எளிதில் பாஸ் ஆகிற காரணம் நம்ம பள்ளியோட ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும். அதே மாதிரி 10ஆம் வகுப்பில் வந்து இதில் நம்ம பள்ளியோட ஒரு முக்கியமான விசேஷத்தை சொல்லிடுறேன். பிற பள்ளியிலேருந்து வர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து 376 மார்க் எடுத்துகிட்டு சபிகா பானுன்னு ஒரு பிள்ளை வந்துச்சு. அந்த பிள்ளைய வந்து +2ல் 616 மார்க் எடுக்க வச்சோம். அதே மாதிரி வெறும் 278 மார்க் எடுத்துகிட்டு வந்தான் பிற பள்ளியிலேருந்து ஒரு பையன். அந்த பையன் 501 மார்க் எடுக்க வச்சோம். அதே மாதிரி இன்னொரு பையன் 331 எடுத்துகிட்டு வந்தான், முகமது ரிஃப்கான், 491 எடுக்க வச்சோம். இன்னொரு பையன் வெறும் 272 எடுத்துகிட்டு வந்தான். அவனை வந்து 54% தான் அவன் எடுத்தது. இப்போ பாருங்க +2ல் வந்து அவனை வந்து 486 எடுக்க வச்சோம். அது மாதிரி சாதாரண மாணவரையும் சாதனை மாணவர்களாக்கும் நம்ம பள்ளி. பிற பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து மார்க் 10ல் நம்மக்கிட்ட அவன் சேர்ந்தாங்க. அதில் 527 எடுத்த பையன் 554, 330 எடுத்த ஒரு பொண்ணு 491 எடுக்க வச்சோம். அதே மாதிரி 10ஆம் வகுப்புலையும் 482 482 475 எடுத்து 100% ரிசல்ட் கொடுத்தோம். கல்வியில் மட்டும் சாதிக்கிறது இல்லை, நம்ம பிள்ளைங்க வந்து விளையாட்டில் கடந்த ஆண்டு மிகப்பெரிய சாதனை படைத்தார்கள். தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை நடத்திய குறுவட்ட மாவட்ட மாநில அளவான விளையாட்டு போட்டிகளில் நம் பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய சாதனை படைத்தார்கள். இந்த பகுதியிலேயே 73 பதக்கங்களையும் 243 சான்றிதழ்களையும் நம்ம பெற்ற பள்ளி நம்ம பள்ளி மட்டும்தான் இவ்வளவு சான்றிதழ்களும் பதக்கம் கிடைத்தது.
இவ்வளவு மாணவர்கள் சாதனை மாணவர்கள் விளையாட்டில். என்ன காரணம்னா மாணவிகளும் உண்டு. அந்த போட்டோ நாங்கள் போடலை. மாணவிகளுக்கு தனியாக பெண் ஆசிரியர் விளையாட்டு ஆசிரியர் வச்சுருக்கோம், மாணவர்களுக்கு விளையாட்டு ஆசிரியர் வச்சுருக்கோம். அதே மாதிரி குத்துச்சண்டை போட்டி பாக்ஸிங்கில் நம்ம பையன் நஃபீல் முகமது வந்து மாவட்ட அளவில் ஜெயிச்சு மாநில அளவில் போய் விளையாட போயிருந்தார். மாநில அளவில் ஸ்டேட் லெவலில் விளையாண்டு வெற்றி வாய்ப்பை தவற விட்டார். இருந்தாலும் மாநில அளவில் அனுப்புனது மிகப்பெரிய சாதனை. அதே மாதிரி அப்பாஸுங்கிற பையன் மாநில அளவில் கலந்து கொண்டார். குறுவட்ட அளவில் கால்பந்து போட்டியில் நம்ம பள்ளி தான் முதலிடம், மாவட்ட அளவில் கால்பந்து போட்டியில் 2ஆம் இடம். அதே மாதிரி கால்பந்து அண்டர் 17 நம்ம பள்ளி தான் முதலிடம் 2ஆம் இடம் விட்டது. அது மாதிரி நீளம் தாண்டுதல் இதிலெல்லாம் அத்லெட்டிக்ஸ்லேயும் நம்ம பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளார்கள். அது மாதிரி டேக்வாண்டோ செஸ்ஸில் வந்து நம்ம பள்ளி ஒரு மாணவன் ஃபஸ்ட்டு, அதே மாதிரி 2வது மாவட்ட அளவில் 2வது மாணவி ஃபஸ்ட்டு, 2 மாணவிகள் 3ஆம் இடம் பிடித்தார்கள். அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ்லேயும் நம் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்தார்கள். பல்வேறு போட்டிகளில் நம் பள்ளி மாணவர் சாதனை படைத்தார்கள். இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த உடல் கல்வி ஆசிரியர் எஸ் பவானந்தம் அவர்களையும் உடல் கல்வி ஆசிரியை திருமதி லாவணி அவர்களையும் பள்ளியின் சார்பாக பாராட்டுகிறோம். அதே போல நம்ம பள்ளிக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆடிட்டோரியம், அதே மல்டி பர்பஸ் ஆடிட்டோரியம் கட்டணும்னு ரொம்ப ஒரு கனவுல இருந்தோம். இந்த ஆண்டு செய்து முடித்தோம். ஏன்னா ஒவ்வொரு அடிப்படையுமே மாணவர்களுடைய இலகுவாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு போட்டி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம்னா எல்லா மாணவர்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும். அதுக்காக தனிப்பட்ட முறையில் இங்கே நடக்கிறதுக்காக மிகப்பெரிய ஆடிட்டோரியம் ஒன்று உருவாக்கணும். அந்த ஆடிட்டோரியத்தோட காட்சி தான் இந்த ஆடிட்டோரியத்தில். அதுபோக 2 புதியதாக ஒரு நவீனமாக 2 வகுப்பறைகளும் கட்டி முடித்தோம். இந்த ஆடிட்டோரியம் வந்து மல்டி பர்பஸ் ஆடிட்டோரியமாக செயல்படுகிறது. அதாவது பல்வேறு நிகழ்வுகள், இப்போ யூகேஜிக்கு கான்வெகேஷன் நடத்தினோம், அது பாட்டுக்கு அங்கே நடந்துக்கிடுச்சு, அந்த பெற்றோர்கள் வந்தாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மாணவர்கள் பிரேயர் வந்து ரோடை கடந்து செல்ல வேண்டியிருந்துச்சு, அதுக்காக மாணவர்கள் பிரேயர் இங்கே நடத்தப்படுற. அதே மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸு, ஸ்பீச் டே, அது மாதிரி எந்தவித தொந்தரவு டிஸ்டர்ப் இல்லாமல் அது பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இது நம் பள்ளி ஒரு சிறப்பு. நகரங்களில் உள்ள அளவுக்கு ஒரு நவீனமான ஒரு ஆடிட்டோரியத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு, பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதில் நடக்கிறது. அது மாதிரி எக்ஸாம் ஹாலு. பள்ளிக்கு கூடுதலாக இந்த ஆண்டு தற்போது இப்போ கடந்த மாதம்தான் ஒரு புதிதாக ஒரு வாகனம் வாங்கியிருக்கோம். அனைத்து வாகனமுமே வந்து புதிய வாகனம் தான் நம்ம பள்ளியில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிப்படுத்திக்கிறோம். அது மாதிரி நம்ம பள்ளிக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதிக்கிருந்தாங்க. அதை நம்ம பள்ளியிலேயே அதுக்குண்டான நவீன ஆய்வகங்கள் உருவாக்கணும். அதை நம்ம பள்ளியோட நம்ம மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் சார் வந்து ஆய்வு செய்து அனைத்து ஆய்வகங்களையும் ஆய்வு செய்து நமக்கு வந்து அங்கீகாரம் வழங்கினார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு நமது பள்ளி மாணவ மாணவிகள் இங்கேயே நம்மளது தேர்வு எழுதினாங்க. அது மாதிரி நவீன சயின்ஸ் லேப் நம்ம ஸ்கூலில் வச்சுருக்கோங்கிறதை தெரியப்படுத்திக்கிறோம். அது மாதிரி கடந்த இந்த ஆண்டில் வந்து குட் மார்னிங் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும். எப்படின்னா முதல் நாள் கட்டுற பாடத்தை வாரத்தில் ஒரு பாடத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு வந்ததுமே அதை படிச்சுட்டு வந்து ஒரு சிறு டெஸ்ட் எழுதுறது,
அப்போவே அந்த ரிசல்ட்டை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறது. அந்த மாதிரி வச்சு மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி பெற்றோர்களும் அன்னன்னைக்கு படிக்க வச்சு அனுப்பிச்சுட்டு அதை ஆர்வமாக அதை வந்து பார்த்துக்கிட்டு வந்தாங்க. இது மாதிரி அன்னைக்கே அந்த ரிசல்ட் வந்து அந்த பிள்ளைங்களோட ரிசல்ட்டை நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இது மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதே மாதிரி குழந்தைகள் தினம் நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அது மாதிரி டீச்சர்ஸ் டே நம் பள்ளியின் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களுக்காக அவங்களை கொண்டாடும் தினமான டீச்சர்ஸ் டே கொண்டாடப்பட்டது. அது மாதிரி எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே, காமராஜர் பர்த்டே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிரீன் டே, பசுமையின் முக்கியத்துவம் கருதி குழந்தைகளுக்கு கிரீன் டே அப்படின்ற பசுமை நாள் அப்படிங்கிற ஒரு நாள் கொண்டாடப்பட்டது. அது மாதிரி நம் பள்ளியில் தமிழ்நாடு அரசின் நலம் காக்கும் மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. அது மாதிரி நமது இந்தியாவின் கடற்கரை பாதுகாப்பை வலியுறுத்தி தீவிரவாத தடுப்பு, போதைப் பொருள் தடுப்பு இதை வலியுறுத்தி CASF படையினர் கல்கத்தாவிலிருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிளோத்தான் எனும் சைக்கிள் மாரத்தான் போட்டி வந்தார்கள். அவர்களுக்கு நம் பள்ளியில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. அதன் காட்சி அதை பாராட்டி அவங்க நம்ம பள்ளிக்கு அழைப்பதில் கொடுத்து விருதும் அளித்தார்கள். காரைக்குடி CASF இதில் விருதும் அளித்தார்கள். கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நம் பள்ளிக்கு விருது வழங்கினார். அது மாதிரி ஓராண்டா நார்த் இந்தியாவிலேருந்து டீச்சர்ஸ் கொண்டு வந்து ஓராண்டு அக்ரிமெண்ட் போட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி அளித்தோம். ஓராண்டு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்தோம். புதுக்கோட்டை மாவட்டத்திலே நம்ம பள்ளியில் வந்து ரொபாட்டிக் கிளாஸ் நடத்தப்படுகிறது. அது மாதிரி ஹிந்தி, அரபிக் கிளாஸ், கராத்தே சிலம்பம் கிளாஸ், அபாகஸ் கிளாஸ். இந்த அபாகஸ் கிளாஸில் மாநில அளவில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு 3 மாணவர்கள் முதல் பரிசு பெற்று முதலிடம் எடுத்து சாதனை படைத்தார்கள். அதுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் ரம்ஜான் பேகம் அவர்களை பாராட்டுகின்றோம். அது மாதிரி விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது நம் பள்ளியில். UKG மாணவர்களுக்கு கிராஜுவேஷன் டே மிக சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்பீச் டே சிறப்பாக நடைபெற்றது. நம் பள்ளியின் அடுத்த அங்கமாக கோபாலப்பட்டினத்தில் செயல்பட்டு வந்த நியூ பாப்புலர் நர்சரி பிரைமரி பள்ளி நமது பள்ளி நிர்வாகத்தின் கீழ் வருகிற கல்வி ஆண்டு முதல் நியூ பாப்புலர் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் கோபாலப்பட்டினத்திலையும் அட்மிஷன் நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி நம் பள்ளிக்கு 10ஆம் தேதியிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. புதிதாக மாணவர் சேர்க்குறவங்க நம்ம பள்ளியில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி RTE எனப்படும் இலவச கல்வியும் நம் பள்ளியில் 14 மாணவர்களுக்கு உண்டு. அவங்களும் அதுக்கு பள்ளி அலுவலகத்தில் கேட்டு அதுக்கு எவ்வாறு விண்ணப்பித்துன்னு கேட்டு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இந்த நிகழ்வை மிகவும் அமைதியுடன் கண்டுகளித்த எங்களது சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களது பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் அனைவரையும் மேடைக்கு அழைத்து கௌரவம் செய்ய உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைத்துக் கொள்கிறோம்.
வருகை தந்து சிறப்பித்திருக்கும் அருமை நமக்கு விளையாட்டு திடலுக்காக இடம் கொடுத்த சகோதரர் முருகதாஸ், அந்த இடத்தை பெற்றுத்தர்றதுக்கு பெரிதும் உதவியாக இருந்த எங்களது அன்பு சகோதரர் சஜாவுதீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். வருகை தந்து சிறப்பித்திருக்கும் கோட்டைப்பட்டினம் ஜமாத் துணைத் தலைவர் சகோதரர் ஜிம் ஷரீப் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஏற்கனவே லேட்டாக வந்தாலும் ஆர்எஸ்எம்மில் நாங்கள் முன்னாலே சொல்லிட்டோம். வருகை தர இருக்கும் மச்சான ஆர்எஸ் அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் இகேயின் சகோதரர்களையும் வருகை தந்துள்ள முன்னாள் கிராம நல பொருளாளர் அன்பு மாப்பிள்ள குழந்தைவேல் அவர்களையும் அண்ணன் ஆலத்தூர் குணசேகரன் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறு வந்தாலும் அதுக்கு முன்னின்று செய்து கொடுக்கக்கூடிய அண்ணன் குணசேகர் அவர்களையும் முத்தகுடா பஞ்சவர்ணம் அவர்களையும் மற்றும் ஏனைய பிற எம்எஸ் அவர்களையும் எஸ்பி பட்னம் இகேஎன் சகோதரர் அனைவர்களையும் வருக வருக என மீண்டும் ஒரு அறிவிக்கிறேன். அதே மாதிரி பாசிப்பட்னம் ஜமாத்தை சேர்ந்த எங்கள் நண்பர்களையும் அண்ணன் ஆர்கேஎஸ் அருமுத்து அவர்களையும் அமைதியாக வந்திருக்கிற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் தயவு செய்து மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் அனைவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் மேடையை அலங்கரிக்க வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறந்த கலைநயமிக்க இலக்கியவாதி, கவிஞர், பாடகர் சகோதரர் சஜாவுதீன் அவர்களை சிறு உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றேன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. நண்பர் அருமை நண்பர் யூசுப் அவர்கள் இந்த கல்வி நிறுவனத்தை தொடங்கி 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் அதை மென்மேலும் மெருகேற்றி நமது பகுதியில் இப்படி ஒரு கல்வி நிறுவனம் இயங்குகிறது என்பதை பார்க்கும் பொழுது, அதுவும் என் நண்பரின் நிறுவனம் என்பதை நினைக்கும் பொழுது மிக 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 பெருமையாக இருக்கிறது. நாங்கள் அயல் நாடுகளில் ஒன்றாக வேலை செய்திருக்கிறோம். அமெரிக்கன் கம்பெனியில் 2 பேரும் அடுத்தடுத்த ஆஃபீஸ் தான். அங்கே என்னத்தை பார்த்தாரோ அதை கொண்டாந்து நம்ம இந்த ஒரு கடற்கரை குக்கிராமத்தில் அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, நடைமுறைப்படுத்தியிருக்காரு. இப்போ இந்த ஸ்லைடில் காமிச்ச எல்லாமே நீங்கள் சிட்டி சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாதிரி மாநகரங்களில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் எந்த சிறப்போடு இயங்குதோ அந்த சிறப்பை இந்த நம்ம கிராமத்துக்கு கொண்டு வந்து கொடுத்த நண்பர் யூசுப் அவர்கள், அதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஃபேக்கல்டிஸ், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து அடுத்து இது கல்லூரியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஏக இறைவனை வேண்டிக் கொண்டு, இந்த நல்ல அழைப்பிற்கு நண்பர் யூசுப் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மேடையில் இருக்கும் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதத்திலே நம்ம பள்ளியோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்து வருகிறார்கள். அவர்களை கௌரவப்படுத்துவதில் நாம் மிகப்பெரிய பெருமை அடைகின்றோம். சேகர்ண்ண, இப்போது வந்தாரை கௌரவிப்பது மட்டும் இல்லை, அவருடைய ஒரு சிறு சொற்பொழிவு, ரொம்ப சிறு சொற்பொழிவு. வெறுங்கையை வீசிக்கொண்டு விறகு சுமந்து
சருகு பொறுக்கி வந்து சாதம் சமைச்சு தந்து பசியே தெரியாத மகனாய் வளர்த்திட்ட அன்னை தந்தையரை வணங்கி மகிழ்கின்றோம். நாற்புறமும் ஒளி வீச நடுநிலை இயற்கையாட மேற்புறமாம் மேகம் கூட மெல்லியதனாம் காற்றிலாட விதானத்தின் கீழ் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாசமிகு தம்பி யூசுப் அவருடைய பாப்புலர் மெட்ரிக் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, வந்திருக்கின்ற முக்கியஸ்தர்களே, அரசு அலுவலர்களே, அரசியல்வாதி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை சொல்லி நான் சார்ந்திருக்கின்ற மீம்சல் சத்திரம்பட்டினம் கிராமத்தின் சார்பிலே அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாப்புலர் பள்ளியானது உருவாவதற்கு காரணமாக இருந்து இந்த பள்ளியை உருவாக்கி தருவதற்காகவும் இந்த இடம் ஒரு கல்வி நிலையமாக மாற வேண்டும் என்று கொடுப்பதற்கு மனம் இருந்த காரணத்தினால் கொடுத்து மறைந்தாலும் கூட அவர்கள் பெயர்கள் நிலைநாட்டக்கூடிய வகையில் இருக்கின்ற அருமை மைத்துனர் ராமமூர்த்தி யசோதம்மாள் அவர்களை நினைவு கூர்ந்து இந்த பள்ளியை உருவாக்கி, அந்த உருவாக்குவர் கையிலே தான் உன்னதம் இருக்கு என்று சொல்லுவார்கள். அதே போல அருமை தம்பி யூசுப் அவர்கள் இந்த பள்ளியை எடுத்துக்கொண்டதற்கு பின்னாலே தன்னுடைய சகோதரிடம் நடத்தி கொண்டிருந்த பள்ளியை குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக இவர் எடுத்து நடத்துகின்ற பொழுது ஒரு சாதாரண பள்ளி, இந்த பள்ளியை மேம்படுத்தி இப்பேற்பட்ட மருத்துவர்களையும் இன்ஜினியர்களையும் இராணுவ வீரர்களையும் உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டம் என்பது நாம் இங்கிருந்து பார்த்தால் தான் தெரியும். ஒரு கல்வியை உருவாக்க வேண்டும் அல்லது ஒரு உருவாக்குவதற்காக உன்னதம் இருக்கின்ற அவர் கையிலே உன்னதமான ஒளியும் சுத்தியலுமாக இருக்கின்ற அவருடைய மகனார் வாசிம் அவர்களும் இளையமானார் அவர்களும் ஒருவர் சுத்தியல் என்றால் ஒருவர் ஒளியாக இருக்கிறார். அந்த மலையை அவர் சிற்பமாக வடித்திருக்கின்றார். தாய் தகப்பனாக அங்கே இருந்து யூசுப் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு செல்வங்களே, மாணவ மாணவிகளே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்லுகின்றேன், மாணவ செல்வங்கள் நன்கு படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பின்தங்கிய பகுதியிலே இப்பேற்பட்ட 2 கல்வி நிலையங்களை எல்லாம் உருவாக்கி ஒரு அடித்தட்டு மக்களாக இருக்கிற கடற்கரை ஓரத்திலே அற்புதமாக கல்வி மாவட்டத்திலே அறந்தாங்கி கல்வி மாவட்டத்திலே ஒரு கல்வி நிலையம் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு அவருடைய உழைப்பும் அவருக்கு அமைந்திருக்கின்ற ஆசிரியர் பயிர்ந்திருக்கும் இன்றைய தினத்திலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல அருமை பெற்றோர்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் சிந்துகின்ற வியர்வையும் நீங்கள் சிந்துகின்ற தேமும் நம்முடைய குழந்தையை பெரிய ஆளாக்கி ஒரு அரசு துறையிலேயோ ஒரு பதவியிலேயோ மருத்துவராகவோ காண வேண்டும் என்ற ஆசையோடு தான் நாம் இந்த படிப்பிற்காக ஊதியத்தை எல்லாம் கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்கின்றோம். தயவு கூர்ந்து சொல்கின்றேன், மாணவ செல்வங்கள் இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் 10-12 மணி நேரம் செல்லை எடுத்துக்கொண்டு அதே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தாய்மார்கள் 5 மணி நேரம் தொடர்களை பார்க்கின்றோம். அந்த தொடரையும் இந்த செல்லையும் நாம் விட்டுவிட்டால் சொன்னதை கேட்பான் நம்முடைய மாணவன். நீ அதை பார்க்காதேன்னு சொன்ன நாம் பார்த்து கொண்டு அவனை பார்க்காதே என்று சொன்னால் நிச்சயமாக குழந்தைகள் கேட்க வாய்ப்பில்லை. அதனால இந்த பின்தங்கிய பகுதியில் எங்களை போன்றவர்கள்லாம் படிப்பதற்கு அன்றைக்கு கல்வி நிலையங்கள் இல்லை, அரசு பள்ளிகள் இருந்தது. அதில் படித்து நாங்கள் எல்லாம் இன்று ஒரு அரசு அலுவலராக போய் ஒரு பின்தங்கிய பகுதியிலே மாநிலத்திலே பணியாற்றி வந்திருக்கின்றோம். ஆனால் அருமை தம்பி யூசுப் அவர்கள் அவருடைய மகனார் வாசிம் அவர்களுடைய முழு பொறுப்பையும் கொடுத்து விட்டு வந்தார்கள். நேற்றைய தினம் அருமை சகோதரி அர்ச்சனா அவர்கள் நீட்டுக்காக நாமெல்லாம் திருச்சிக்கு அறந்தாங்கி புதுக்கோட்டை செல்ல வேண்டி இருக்கிறது. இந்த பின்தங்கிய பகுதியிலே 12வது படித்ததற்கு பின்னாலே என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கல்வி குழுமத்தை ஆரம்பித்து அதற்கு ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக சென்னையிலிருந்து வந்திருந்தார். நாங்கள் எல்லாம் சென்றோம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த பள்ளியிலே படித்து கொண்டிருந்த மாணவிக்கு அந்த முயற்சி வந்திருக்கின்றது. அப்போற்பட்ட இடத்திலே அருமை தம்பி வாசிம் அவர்கள் அருமையான உரையாற்றுவதற்காக வந்தார்கள். நான் யூசுப் இடத்திலே மறுநாள் சொன்னேன், நல்ல குழந்தையை நீ உருவாக்கி இருக்கிறாய், உன்னிடத்திலே படிக்கின்ற குழந்தைகள் எல்லாம் நன்றாக வளரும், அதற்கு எடுத்துக்காட்டு வாசிம் என்று சொன்னேன். அற்புதமாக சொன்னார். ஒரு 12வது படித்த மாணவன் அவன் படிப்பை மட்டுமே கருதாமல் அந்த மார்க்கை எடுத்துட்டு நீ 12வது முடிச்சதுக்கு பிறகு
நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த மாணவன் முடிவெடுக்க வேண்டும். பொன் பொருளெல்லாம் நாம் பெற்றோர்கள் செய்து விடுவோம். ஆனால் படிக்கின்ற அந்த மாணவன் தான் பின்னாடி உயர்கல்விக்காக போகின்ற பொழுது ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மாணவ செல்வங்களே உங்களுக்கு பணிவான வேண்டுகோள். நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுடைய உயர்கல்வியை தரமான கல்வி நிலையத்தை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற வேண்டும். இந்த பின்தங்கிய பகுதியிலே நாமெல்லாம் நிறைய படித்து நிறைய மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும், ஆசிரியர் என்பது மிகப்பெரியது. எப்போ யாரெல்லாம் நம்ம இன்னைக்கு தலைகுனிந்து படித்து 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 தலைகுனிந்து படிக்கின்றோமோ சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய கல்வி நிலையம் தான், படிப்பு தான் ஒருவனுக்கு முக்கியம். ஆகவே அனைவரும் படிக்க வேண்டும். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நமது சிறப்பு விருந்தினர் அனைவர்களுக்கும் நம் பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் தற்பொழுது பொன் தொகில் அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கனவுகள் தொடங்கும் ஓர் அழகான பயணம் பாப்புலர் பள்ளியிலே. பாப்புலர் பள்ளி, பாப்புலர் பள்ளி, எங்கள் கனவுகள் பறக்கும் பள்ளி. கற்றலும் விளையாட்டும் கைகோர்த்து எங்களை வெற்றிக்கு அழைக்கும் பள்ளி. பாப்புலர் பள்ளி எங்கள் பெருமையே. அன்புடன் கற்றுத்தரும் ஆசாங்கள், ஆற்றலை வளர்க்கும் அறிவு பாதைகள். அகழ்வுழுதை எதிர்காலமும் பாப்புலர் பள்ளியில் ஓடிதது. இன்று சேருங்கள், நாளை உயருங்கள், பாப்புலர் பள்ளியில் முன்னேறுங்கள். பாப்புலர் பள்ளி, பாப்புலர் பள்ளி, எங்கள் கனவுகள் பறக்கும் பள்ளி. கற்றலும் விளையாட்டும் கைகோர்த்து எங்களை வெற்றிக்கு அழைக்கும் பள்ளி. பாப்புலர் பள்ளி எங்கள் பெருமையே. நம் பள்ளியின் முன்னாள் மாணவர், இப்போது மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ரியாஸ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு நம் பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் தற்பொழுது பொன் துகில் அணிவித்து மரியாதை செய்வார்கள். மருத்துவர் ரியாஸ் அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவர் நம் முன் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் இங்கே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ இந்த ஆண்டு விழாக்கு வரேன். ஏன்னா எம்பிபிஎஸ் காலேஜ் போனதுலேருந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பே கிடைச்சது கிடையாது. அப்போயில எவ்வளோ கிராண்டாக நடந்துச்சோ அதை விட இன்னும் கிராண்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நான் பாப்புலர் ஸ்கூலில் சேர்ந்தது நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சேர்ந்தேன். 8th 9th 10th எல்லாமே இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். 10th ஓரளவு நல்ல மார்க் கிடச்சிது. அப்போயில நான் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன். அதனால் வெளியே இருந்து நல்ல நல்ல ஸ்கூலோட ஆஃபர்ஸ் எனக்கு வந்தது. எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, நாங்கள் ஃபீஸ் வந்து 50% கம்மி பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. இருந்தாலும் 11th 12th நான் இங்கே தான் கண்டினியூ பண்ணேன். ஏன்னா பாப்புலர் ஸ்கூலில் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட் ஒன்று கிடைக்கும். அதாவது மற்ற ஸ்கூலில் அந்தளவுக்கு கிடைக்காது. அப்படிங்கிறனால திருப்பி நான் 11th 12th இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நீட்டும் குவாலிஃபை ஆகி இப்போ எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட சிஸ்டர் இங்கே 6th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களும் இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்போ அவங்களும் பிஹெச்எம்எஸ் டாக்டர் ஆகிட்டாங்க. அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் டியூட்டியில் இருக்கனால இங்கே வர முடியல. ஸோ அந்த மாதிரி என் கூட படித்தவங்களே இப்போ நான் எம்பிபிஎஸ் ஆகிருக்கேன். ஒரு சிலர் மெரைன் இன்ஜினியரிங் ஆகிருக்காங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகிருக்காங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து என்ன ஃபாலோ பண்ண, நான் ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் போனேன். எனக்கு அப்புறம் இன்னும் நிறைய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அனுப்பியிருக்காங்க. அப்போ அடுத்தடுத்த வருஷம் அவங்க வந்து இன்னும் அவங்க மேலே மேலே போயிட்டே தான் இருக்காங்க. பாப்புலர் ஸ்கூல் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் மேலே போய்கிட்டே தான் இருக்குது சொல்லப்போனால்.
அப்புறம் இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ ரீசெண்டாக 10th 12th எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. 10th முடித்தவங்க உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தாலும் நீங்கள் பெருசாக அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். நல்ல மார்க் வந்தால் ஓகே, கங்க்ராட்ஸ். பட் கம்மியானாலும் பரவாயில்ல. 11th 12th போய் உங்களுக்கு முடிஞ்சளவு நீங்கள் நல்லா படிங்க. ஏன்னா 11th 12th மார்க் தான் உங்களோட கேரியரை சூஸ் பண்ண போகுது, நீங்கள் அடுத்து என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ 12th முடித்தவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் முடிஞ்சளவு ஒரு நல்ல கேரியர் ஒன்று சூஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் காலேஜில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு வரப்போகுது. அதனால் அதை சூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப நல்ல ஒரு இது சூஸ் பண்ணுங்கள். காலேஜ் சூஸ் நம்மளோட சொல்லப்போனால் ப்ராப்பரான ஒரு சேயிங் ஒன்று இருக்குது. முன்னாடி சொல்லுவாங்க என்னென்னா, 10th வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு படித்தா அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 11th 12th ஒரு 2 வருஷம் நீ கஷ்டப்பட்டு படித்தேன்னா அதுக்கப்புறம் நீ காலேஜ் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவு காலேஜ் போய் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கணும். ஏன்னா காலேஜுங்கிறதான் உங்களோட கேரியர், அதான் உங்களை சூஸ் பண்ண போகுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் காலேஜ் போய் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் படிங்க. ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ தான் நீங்கள் அதை கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும் தான் உங்களால் நீங்கள் படித்த படிப்புக்கான ப்ரொஃபஷனுக்கு போக முடியும். ஏன்னா கூட இருந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் காலேஜ் போய் அதுக்கு ரொம்ப ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. காலேஜ் போய் நிறைய அரியர் போட்டு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாமல். மெயினாக நீங்கள் காலேஜ் போய் நீங்கள் எவ்வளோ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறீங்க. அரியர் வைக்காமல் முடிஞ்ச அளவு முடிச்சுட்டு வெளியே வர பாருங்க. ஏன்னா என் கூட படித்த நிறைய பேர் காலேஜ் போய் ஜாலியாக இருந்து அப்புறம் அரியர் வச்சு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண முடியாமல் வெளியே வந்து இப்போ ஏதோ ஒரு அயல் நாட்டில் ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ 12th முடிச்சு நீங்கள் காலேஜ் போகும்போது முடிஞ்சளவு இங்கே நல்லா படித்து ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களை வேலை தேடி வரும். நீங்கள் எங்கேயுமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் காலேஜ் நீங்கள் டிகிரி ஜஸ்ட்டு பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறக்கா ஒரு டிகிரி நீங்கள் சூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதான் உங்களோட கேரியர், அதான் உங்கள் ப்ரொஃபஷனாக இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் எய்ம் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ணலாம். நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கும் இங்கே கூப்பிட்டு உங்களுக்கும் இதே மாதிரி மரியாதை செய்வாங்க. ஏன்னா இது எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறது தான். இப்போ நான் முடிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி கௌரவப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் போக போகிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ நீங்களும் அதே மாதிரி வாங்க, உங்களையும் அவங்க இதே மாதிரியே வரவேற்று மரியாதை கொடுப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹானரிங் மீ வித் திஸ். நன்றி ரியாஸ் கான். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம பள்ளியில் வகுப்பறையில் கனவு கண்டு இருந்தார். இன்றைக்கி உயிர்காக்கும் மருத்துவராக வந்திருக்காரு. அவருக்கு சிறந்த வாழ்த்துக்களை தெரிவிக்குவோம். இது நம்ம பள்ளியில் படித்து வர வருங்கால மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டு கௌரவித்தோம். அவர் இன்டர்ன்ஷிப் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்காக வந்துட்டு போனார். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இப்போது நிகழ்ச்சி துவங்குகிறது. நன்றி. வருகை தந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினருக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, இப்போ போட போகிற ஒரு கண்ணகி ட்ராமா மிக அருமையாக இருக்கும். நான் ரிஹர்சல் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மெய் சிலுத்துருச்சு. அதனால இந்த ட்ராமா மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ. ஹலோ, கையெழுத்து நல்லா இருந்தா கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம பள்ளியில் ஆண்டுதோறும் 1 மாத காலமாக மாணவ மாணவிகளுக்கு கையெழுத்து பயிற்சி வழங்கிய ஆசிரியர் மலர் மன்னன் அவர்கள் தற்பொழுது மேடைக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நம் பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும், பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கும், பள்ளியினுடைய துணை நிர்வாக இயக்குனர் மாஜித் அவர்களுக்கும் தற்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க. இப்போது நம் பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கு மலர் மன்னன் தற்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். இவர்தான் நம் பள்ளியினுடைய கையெழுத்து பயிற்சியினுடைய ஆசிரியராக 1 மாத காலமாக மாணவ மாணவிகளுக்கு
ஆங்கிலம் மற்றும் தமிழ் கையெழுத்து பயிற்சி வழங்கிய ஆசிரியர் மலர் மன்னன் அவர்கள் தற்பொழுது நம் பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தினார்கள். அடுத்ததாக துணை நிர்வாக இயக்குனர் மாஜித் அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கண்ணகி தமிழ் நாடகம் இதோ சிங்கார அலங்காரத்தில் கண்ணகி தமிழ் நாடகம். ரொம்ப ஒரு அருமையான நாடகம். மாணவர்கள் நல்ல பயிற்சி எடுத்து இந்த நாடகத்தை நடித்து காட்டுவதற்காக வந்திருக்காங்க. யாரும் இந்த மிஸ் பண்ண வேண்டாம். கையெழுத்து பயிற்சி நம் பள்ளியில் வழங்கிய ஆசிரியர் மலர் மன்னன் அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் தற்பொழுது பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார்கள். தொடர்வது கண்ணகி தமிழ் நாடகம். Ladies and gentlemen, some stories entertain us, but some stories stay with us forever. Up next is one such timeless late of love, sacrifice, and unshakable courage, the story of Kannagi. A woman who proved that truth can never be destroyed and justice will always rise no matter how long it takes. This is not just a drama, it is an emotion, a legend, and a powerful voice of righteousness. Our performers are ready to take you back in time and bring this epic story alive on stage with their passion and dedication. Let's welcome them. ஆசிரியர் செல்வம் மேடைக்கு முன்பாக வரவும். மணிசாட்ட வரும். முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதல் தமிழே, மூத்த தமிழே, பைந்தமிழே, செந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, இசைத்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, மானே, மரகதமே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே. பொறுப்பிலே பிறந்தவளாம், தென்னன் புகழிலே கிடந்தவளாம், சங்க திருப்பிலே இருந்தவளாம், தமிழன்னையை அழகுபடுத்தியும் அணிகலன்களில் சிறந்த காப்பியமாம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள வழக்குரை
கற்பின் வலிமையாய் மதுரையை எரிக்கிறாள். இறுதியில் கண்ணகி தெய்வமாக மாறுகிறாள். சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோவில் எழுப்பி பத்தினி தெய்வம் என வணங்குகிறான். கொங்கு நாட்டில் சிறப்பாக நாடகம் நடித்து காட்டிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நன்றி. பயிற்சி அளித்த ஆசிரியர் மணிகண்டன் மற்றும் ஆசிரியை செல்வம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த மேடையில் கண்ணகியாக நடித்த மாணவி சுருதி அவர்களுக்கு அன்பளிப்பு பெற்றோர் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. என் பெயர் முகமது ஆத்திப். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பெயர் முகமது ஹஃபீஸ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ஆஃபாரிஸ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த நாடகத்தில் நான் அமைச்சராக நடித்தேன். என் பெயர் அகமது ஆசிக். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த நாடகத்தில் நான் அமைச்சராக இருந்தேன். என் பெயர் முகமது அனஸ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த நாடகத்தில் நான் வாயில் காவலராக இருந்தேன். என் பெயர் ரா முகமது ஹம்துல்லா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்நாடகத்தில் நான் அமைச்சராக இருந்தேன். என் பெயர் ஈஸ்வரிகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த நாடகத்தில் நான் கண்ணகியாக நடித்தேன். என் பெயர் கி தன்ஷிகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இந்த நாடகத்தில் நான் பாண்டிய மன்னராக நடித்தேன். என் பெயர் ஃபஹிமா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த நாடகத்தில் நான் கோபிரந்தேவியாக நடித்தேன். என் பெயர் ஆஜிரா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இந்த நாடகத்தில் மணி பெண்ணாக இருக்கிறேன். என் பேர் ஏ முகமது இஸ்மாயில். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த நாடகத்தில் நான் அமைச்சராக நடித்தேன். ஆண்டு விழா என்றாலே நம் பள்ளியில தமிழ் நாடகம் தான் மிக சிறப்பு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார், சென்ற ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த ஆண்டு கண்ணகி. Every song has a rhythm, every rhythm has a story, and every story deserves a stage. Right now, our stage is about to bloom with colors, energy, and vibrant Telugu beats. Let's welcome them.